ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹாரா டோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய ரெசிபிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ரெசிபியாக நான் மோதி லட்டு பண்ண போகிறேன். இப்போ அந்த மோதி லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கும் இல்லாமல் பக்கோடா பதத்துக்கும் இல்லாமல் மீடியமாக நம்ம இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ நமக்கு மோதி லட்டுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பக்கோடா பண்ணுவோம்ல அந்த மாதிரி வறுத்தெடுக்க போகிறோம். அதாவது பக்கோடா லெவலுக்கு கருகலாக கூடாது, ஒரு மீடியம் கலர் தான் இருக்கணும். அந்த ப்ரௌன் ஷேப்பே வரக்கூடாது, அந்த எல்லோ தான் இருக்கணும். பட் அது கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் குட்டி குட்டி பீஸாக நம்ம போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். இது வந்து நம்ம 1 மினிட் வந்து ஒரு பக்கமும் 1 மினிட் ஒரு பக்கமும் வறுத்தா கரெக்டான வேகமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். வேகலைன்னா அந்த லட்டு வந்து ரொம்ப மாவு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பூந்தியெல்லாம் செய்ய போகிறது கிடையாது. நம்ம பூந்தி செஞ்சு லட்டு செய்கிறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். இது ஈஸிவே. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதை விட நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தீபாவளிக்கு இதை செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அதை வந்து நம்ம 2 பக்கமும் வேக வச்சு எடுக்கிறோம். நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்பீடாக தான் வச்சுருக்கோம், ஆனால் கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகலை, பட் வெந்துருச்சு. ஏன்னா மாவு மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் வெந்த மாதிரி கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கணும். பட் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆனால் லட்டு நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம வந்து 1/2 கிலோ வந்து கடலை மாவு எடுத்திருக்கோம். 1/2 கிலோ கடலை மாவுக்கு நான் 400 கிராம் வந்து சர்க்கரை எடுத்து சர்க்கரை பாகு காய்ச்சிருக்கேன். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சர்க்கரை பாகு. சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பதத்தில் இருக்கும்னா, ரொம்ப கம்பி பதம் மாதிரிலாம் வந்துடக்கூடாது. அது என்ன பதத்தில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு நம்மளுக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற பக்கோடா மாதிரி இருக்கிறத நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். எடுக்கும் போது இந்த மாதிரி துருவாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ நமக்கு வந்து கரெக்டான இதில் வந்துடும் அந்த மோதி லட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இதை வந்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இது எந்த பதத்தில் இருக்கணும்னா, நம்ம கையில் ஒட்டணும், ஒரு விரல் ஒட்டணும். அந்த பதத்தில் இருந்தால் போதும். இந்த பதத்தில் இருந்தால் நம்ம கரெக்டான பதம் வந்துடுச்சு. இப்போ சர்க்கரை பாகும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த போட்டு வச்சுருக்கிற அந்த இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் சர்க்கரை பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும். இதில் வந்து கொஞ்சம் ரெட் கலர் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து சேர்த்துக்கணும்னு இருந்தால் சேர்த்துனா போதும், வேண்டானா விட்டுறலாம். ஆனால் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கலரிங்காக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். ப்ளஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி சேர்த்தணும். நான் கியா ஏலக்காய் பொடி தான் சேர்த்துறேன். அது நல்லா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்குது, ஒரிஜினலாகவும் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்திட்டோம். இப்போ அது சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ சிம்மில் வச்சுருக்கும் போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த பக்கோடா பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஜீரா வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மிக்ஸ் பண்ணணும். அந்த சர்க்கரை பாகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்துருச்சுன்னா இது ரொம்ப தண்ணி மாதிரி வந்துடும். அதிகமாக வராமல் இந்த லெவலுக்கு வரணும். அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணணும். கடைசியாக வந்து நம்ம பூசணிக்காய் விதைன்னு சொல்லுவாங்க, அது போட்டுக்கலாம். அது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம். நான் அதை போட்டிருக்கேன். போட்டு இப்போ வந்து நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து முந்திரி திராட்சை நம்ம போட போகிறோம். இப்போ வந்து ஒரு நெய் காய்ச்சிக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் அளவாக விட்டுட்டு அது வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை நம்ம வந்து இது பண்ணி போட போகிறோம். இப்போ கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்வீட்டு செய்யும் போது நம்ம வந்து இது பூந்தி செஞ்சு அவசரமாக பூந்தி செஞ்சு அது உருட்டுறதுக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் இந்த டைம் இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நம்ம நல்லா டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம். அதுக்காக தான் இந்த வே. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்துச்சு மோதி லட்டு. இது வந்து ஒரு 10 நாள் பக்கம் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நம்ம நெய்யே கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் உருட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா இதாக இருக்கும். அதாவது ரொம்ப அரியிடக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம உருண்டை எப்படி உருட்டணும்னா, நம்ம கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கலாம்.
நான் நெய் தடவி இருக்கேன். அப்புறம் நெய் வந்து நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும். நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம உருட்டி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருண்டை ஊற்றிக்கலாம். ஹார்ட்டின் ஷேப்பில் வேணாலும் உருண்டை ஊற்றிக்கலாம். நான் இந்த ஷேப்பில் உருண்டை ஊற்றிருக்கேன். அது உருட்டும் போது நம்ம முந்திரி திராட்சை நல்லா ஒவ்வொரு இதுலேயும் படுற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா டேஸ்டியான யம்மியான சூப்பரான மோதி லட்டு ஈஸியாக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது வந்து கடையில் போய் நிறைய விலை கொடுத்து வாங்கணும் அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் கடலை மாவு இருந்தாலும் இது செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான லட்டு தயாராகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய், டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.